வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதாவது சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே மீல் மேக்கர் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா, அதுவும் முக்கியமாக ஆண்கள் சாப்பிட்டா அவங்களுக்கு நல்லதா தீங்கானதா, இல்லை சாப்பிடவே கூடாதா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த மீல் மேக்கர் எதில் இருந்து ஃபஸ்ட்டு தயாரிக்கப்படுது அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வருது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது மீல் மேக்கரில், அதனால் ப்ரோட்டீன்ஸ்க்காக நம்ம அந்த மீல் மேக்கரை சாப்பிட்றோம். ஸோ ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, அந்த உண்மைகள் தெரிஞ்சால் நீங்களே அதிர்ச்சி ஆவீங்க. இதனை பற்றிய முழு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மீல் மேக்கர் எதில் இருந்து இது வருது, எதில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, எந்த செடியில் இருந்து இது உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீல் மேக்கருங்கிறது ஒரு சோயா பீன்ஸ், அதாவது சோயா பட்டாணி அப்படிங்கிற ஒரு செடியிலிருந்து, அந்த பட்டாணியில் இருந்து தான் இந்த மீல் மேக்கர் வந்து ரெடி பண்ணி வருது நம்மளுக்கு. இது ஒரு ப்ராசஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு உணவு தான் இந்த மீல் மேக்கர். இதில் வந்து நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது உண்மைதான். இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து இந்த சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அந்த சோயா பீன்ஸை அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை எடுத்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த சக்கை இருக்குல்ல, அந்த சோயா மாவு சக்கை, அதில் இருந்து அதில் இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை ப்ரெஷரில், அதாவது நல்ல வெப்பத்தில் வச்சு அதுக்குன்னு சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு இந்த மீல் மேக்கர் வந்து ரெடியாகி நமக்கு வருது. ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஒரு வெஜிடபிள் ப்ரோட்டீன்ஸ் தான், இது ஒரு தாவரத்துலேருந்து வரக்கூடியது தான். சரி, வேறு எதுவும் இல்லை. நிறைய பேர் வந்து அது இதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு தாவரத்துலேருந்து வரக்கூடிய சக்கையிலிருந்து, அதுவும் அந்த ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஒரு உணவு தான் இந்த சோயாபீன். இந்த சோயா பீன்ஸில் முழு ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன்னா இது ப்ராசஸ் பண்ணி வருதில்ல. ஸோ ப்ராசஸ் பண்ணும்பொழுது சில நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறது சில ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இதில். அடுத்து 2வது கேள்வி என்னென்னா, இது எப்படி இந்த சைஸு, இந்த வடிவம் வந்து எப்படி கிடைக்கிது அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட்டாக இருக்கும். இது சக்கையாக மட்டும்தான் வரும், அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் சக்கையாக வரும். அவங்க டிசைன் பண்ணுற டிசைன் தான் இது. அவங்க வடிவமைக்கிற கூடியதாக ரவுண்டாக வேணும், இல்லை எனக்கு வந்து நல்லா நீல ஷேப்பில் வேணும், என்ன ஷேப்பு வந்து அவங்க மிஷினில் போட்டு வேணுங்கிறாங்களோ அதை ரெடி பண்ணி கொடுக்குறது தான் இது. ஸோ வந்து இப்படியெல்லாம் வராது. அது வந்து ஒரு மாவு மாதிரி தான் இருக்கும். நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிணைஞ்சோம்னா ஒரு ரவுண்டாக ஒரு மாவு இருக்குது, அதில் இருந்து நம்ம ஒரு ஷேப் உருட்டினோம்னா வரும்ல, அதே மாதிரி தான் இந்த மீல் மேக்கர் வந்து ரெடி ஆகும். அடுத்து பொதுவாக எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, சோயா வந்து ஆண்களுக்கு நல்லதா கெட்டதா? இது வந்து பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சோயாவில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இருக்குது. இது வந்து ஐசோஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு பிளான்ட் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பலரும் சொல்கிறாங்க, ஆண்கள் வந்து சோயா சாப்பிட்டால் பெண்களோட ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகிரும். அடுத்து பெண்கள் மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து உடல் மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து பயப்படுறாங்க. பெண்களுக்கான ஹார்மோன் நம்ம ஆண்களுக்கு வந்துடும் ஆண்கள் சாப்பிடும் பொழுது. இது வந்து 100% வந்து உண்மை இல்லைங்க. இதனுடைய சயின்டிஃபிக் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஃபைட்டோஈஸ்ட்ரோஜன் வந்து அதாவது ஹியூமனோட தான், மனுஷனோடைய ஈஸ்ட்ரோஜனோட தான். ஆனால் இது 1% பவர் தான் இது ஒர்க் ஆகும். ஒன்லி 1% தான். ஸோ நார்மல் அளவில் நம்ம சாப்பிட்டோம்னா எந்த ஒரு ஹார்மோன் பேலன்ஸும் வராது. ஸோ நீங்கள் எதையுமே வந்து அளவாக சாப்பிடும் பொழுது எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸோ அதனால் வந்து டெஸ்ட்ரோஷன் ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும்னு சொல்லிட்டு பயப்படவும் தேவையில்லை. எந்த ஒரு ரிசர்ச்சும் வந்து ஆண்களுக்கு இதை சாப்பிடும் பொழுது ஆண்களுடைய ஹார்மோன் வந்து குறைஞ்சிரும் எந்த ஒரு ரிசர்ச்சுமே சொல்லலை. ஸோ இதுதான் சயின்டிஃபிக் அறிவியல் வந்து நிரூபணம் பண்ணியிருக்குது.
அடுத்து ஆண்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, அதிகமாக சாப்பிட்டால், அதாவது அதிகமாக மீல் மேக்கர் நம்ம எடுத்துக்கிற பொழுது சில சைடு எஃபெக்ட்டுகள் வர வாய்ப்பு இருக்குது. இதுவும் சயின்ஸில் வந்து நிரூபணமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது என்னென்னா, இது வந்து ரேரு, எல்லாருக்குமே வராது. இது ரேராக வரக்கூடியது, ஆனால் பாசிபிள் இருக்குது. அதாவது இதை நம்ம அதிகமாக சாப்பிடும் பொழுது இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஸ்டடீஸ் வந்து இது வந்து நிரூபணம் ஆயிருக்கு, ஆய்வுகள் பண்ணும் பொழுது தெரிஞ்சிருக்குது. ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு நிறையா டெய்லியும் தினமும் அதிகமாக சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ் பிரச்சனை வரும். அதாவது தினமும் எவ்வளோ அப்படின்னா 150லேருந்து 200 கிராமுக்கு மேலே சாப்பிட்டா சிலருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்லாம் வருமா, ஃப்ளோட்டிங் ஏற்படும், மூடு சேஞ்ச் ஆகும், அப்புறம் ஃபர்டிலிட்டி இன்ஃபேக்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஸோ வந்து எப்போவுமே அளவாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தினமும் சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கம்மியான அளவு, ஒரு கப்பு 40லேருந்து 50 கிராம்ங்கிறது ரொம்ப போதுமானது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். 2வது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா இந்த மீல் மேக்கரில் என்ன இருக்குதுன்னா, கொய்ட்ரோஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இது ஹைப்போ தைராய்டு உள்ளவர்களுக்கு மெட்டபாலிசம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையும் செரிக்கும்ல மெட்டபாலிசம், அந்த மெட்டபாலிசத்தை வந்து ஸ்லோவாக ஆக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் வந்து இந்த சோயா பீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து 3வது என்னென்னா, ப்ராசஸ்டு ஃபுட்டுங்கிறதுனால இதில் வந்து நிறையா ப்ரிசர்வேட்டிவ் வந்து சேர்த்துருப்பாங்க. இந்த மீல் மேக்கரில் அதிகமாக உப்பு, சில கெமிக்கல்ஸ் பொருட்கள்லாம் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கம்மியான அளவு தான் சாப்பிடணும். அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, இதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால டைஜஷன், அதாவது நம்மளுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும். அதாவது கேஸு, ஃப்ளோட்டிங்கு, ஸ்டொமக் வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இப்போ பார்த்ததெல்லாம் சைடு எஃபெக்ட்டு. ஸோ சைடு எஃபெக்ட்டை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்லாமா, சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறையா பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். மீல் மேக்கர் சாப்பிடலாமா, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதாவது மீல் மேக்கர் வந்து தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். அதாவது ஆண்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம், எந்த வகையினரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன்னா இதுவும் ஒரு பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ தாராளமாக ஆண்கள் சாப்பிடலாம், ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்மளுக்கு புரோட்டீனுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஜிம்முக்கு போடுறவங்களுக்கு நல்ல ஒரு பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் சோர்ஸாக இந்த சோயா பீன்ஸ் வந்து இருக்குது, மீல் மேக்கர் இருக்குது. ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு ஒரு சேஃபானது தான். ஆனால் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப 40லேருந்து 50 கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஒரு கப் குக்குடு பண்ண அந்த சோயா பீன்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உங்களுக்கு சில சைடு எஃபெக்ட் வரும். இதை வந்து வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை சாப்பிட்டா போதும். தினமும் சாப்பிட வேண்டாம், வாரத்துக்கு 2 இல்லைனா 3 முறை. அடுத்து மீல் மேக்கரை நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு சில டிப்ஸுக்களை கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். வார்ம் வாட்டரில், அதாவது சுடு தண்ணியில் வந்து நீங்கள் 15 நிமிஷம் இதை ஊற வச்சுருக்கணும். நன்றாக நீங்கள் நல்லா ப்ரெஷ் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து சமைக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப நேரம் போட்டு சமைக்காதீங்க. சோயாவை லைட்டாக சமைச்சா போதும். ஓவர் குக்கிங்காக அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து இதை வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து சமைச்சா உங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து தைராய்டு இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் எவ்வளவு அதாவது எவ்வளோ அமௌண்ட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறங்க. முடிஞ்ச அளவு தைராய்டு இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட போயிட்டு எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணுன்ட்டு கேட்டுக்கிறீங்க. ஏன்னா நார்மல் பீப்புளுக்கு 40லேருந்து 50 கிராம்ங்கிறது ரொம்ப போதுமானது. என்ன நண்பர்களே, மீல் மேக்கரை பற்றிய தவறான தகவல் சமூக வலைதளங்களில் சர்க்குலேட் ஆகிட்டு வருது. உண்மையான சயின்டிஃபிக் ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் மீல் மேக்கரை ரெகுலராக சாப்பிடுவீங்களா? இதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்